வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்காலஜி தான் பார்க்க போறோம். இது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். கேர்ள்ஸா இருந்தீங்கன்னா, உங்க வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா, உங்க லைஃப்ல நீங்க விரும்பக்கூடிய அந்த பர்ட்டிகுலர் ஆண் உங்கள விரும்பாம உங்களோட உடம்ப விரும்புறாங்களான்றத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா, நீங்க நெறைய பேர் லைஃப்ல ஏமாந்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி, ஏமாறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ, அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்படிப்பட்ட ஆணான்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு லவ் பண்ணுங்க. ஒரு ஆணிற்கு உங்களிடமிருந்து தேவையான ஒரு விஷயம் கிடைத்துவிட்டது என்றால், அந்த ஆண் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை முதல்ல குறைக்க ஆரம்பிப்பார். இப்போ உங்க லைஃப்ல ஒரு ஆண விரும்புறீங்க. அவங்க உங்களுக்கு உண்மையா இருக்கீங்கன்னு தான் நீங்க நெனச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அவங்களும் அப்படி இருக்கிற மாரி இது பண்ணியிருப்பாங்க. பட் உங்களோட ரிலேஷன்ஷிப்ல ஒரு இடத்துல வச்சு உங்களுக்கு அந்த ஒரு லைஃப் அதாவது உடம்புக்கான இந்த செக்சுவல் ரிலேஷன்ஷிப்ங்கிறது ஒரு இடத்துல உங்களுக்கு அமையுதுன்ற போது, அந்த ஒரு ஆண் உங்க கூட நடந்ததுக்கு அப்புறம், அவங்க எந்த அளவுக்கு உங்ககிட்ட நடந்துக்கிறாங்கன்றத வச்சு தான் அந்த ஒரு ஆணினுடைய காதல் இருக்கும். சப்போஸ் அவங்க அதுல நடந்ததுக்கு அப்புறம் உங்கள அவாய்ட் பண்றாங்க. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நேரத்த குறைக்கிறாங்க. ஒரு சில வாரங்கள் கழித்து இது மாரி பண்றாங்கன்னா, முழுக்க முழுக்க அந்த ஆணுக்கு தேவையான விஷயமே அதுதான். அது கிடைச்சிருச்சு. உங்க மேல இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டும் போயிடுச்சு. அப்போ நீங்க புரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு தேவை எதுன்ட்டு. ஒரு ஆண் உங்களுடைய உடம்பிற்காக விரும்புகிறார்களே, அது அவர்களுக்கு கிடைத்துவிட்டது. அதன் பிறகு உங்களுடைய குணத்தை அவர் தவறாக பேச ஆரம்பிப்பார். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலவங்க அதுக்காக மட்டுமே விரும்புவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு சிலவங்க உண்மையா விரும்பியிருப்பாங்க. சப்போஸ் அது கிடைச்சதுக்கு அப்புறம் இவங்க மேல இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிருக்கும். ஆனா ஒரு சிலவங்க அதுக்காக மட்டுமே விரும்புவாங்க. அப்படி விரும்பினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு விஷயம் இங்க நெறைய பேர் லைஃப்ல இது கல்யாணத்துக்கு முன்னாடி நெறைய பேர் லைஃப்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நீங்க உங்க லைஃப்ல ஒருத்தவங்க உங்கள உண்மையா விரும்புறாங்க அப்படின்னா, வேற ஒரு சில விஷயங்கள். பட் இந்த ஒரு விஷயத்துல இது நடந்ததுக்கு அப்புறம் அவங்க பண்ணக்கூடிய விஷயம் தான் உண்மையான அன்பா இல்லையான்னு தெரிஞ்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவங்க இது நடந்ததுக்கு அப்புறம் உங்களோட கேரக்டர் வச்சு சொல்லுவாங்க. "நீ என் கூட கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி இருக்குன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ எத்தன பேர் கூட இப்படி இருப்பேன்னு" சொல்லிட்டு உங்களுடைய கேரக்டர குத்தம் சொல்லி உங்க லைஃப் வந்து விட்டு போறதுக்கு பார்ப்பாங்க. நீங்கள் விரும்பும் ஆண் பொது இடத்தில் வைத்து அல்லது வீடியோ காலில் அதைப் பற்றி அதிகம் பேசினாரோ, அவருக்கு தேவையை நீங்கள் இல்லை அதை புரிந்து கொள்ளுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு உண்மையான ரிலேஷன்ஷிப்ல அன்பு இருக்கக்கூடியவங்க செக்சுவல் ரிலேஷன்ஷிப், காமத்த பத்தி பேசலாம். தப்பே கிடையாது. பட் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இப்பவே நடக்கணும். அது எனக்கு இப்பவே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு விஷயங்கள உங்ககிட்ட சொல்றது, அத உங்ககிட்ட செய்ய வைக்கிறது. இப்படிப்பட்ட விஷயங்கள் ஒரு ஆண் செய்றான்னா, முழுக்க நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அவனுக்கு நீங்க தேவையில்ல. உங்களோட உடம்பு தான் தேவைப்படுது. ஏன்னா, இங்க நெறைய பேர் லைஃப்ல இப்படிப்பட்ட விஷயங்கள்னால அவங்க லைஃப்ப இழந்துட்டு நிக்கவும் செய்றாங்க. நெறைய பேர் இதனால அவங்க லைஃப்ல முடிச்சுக்கவும் செஞ்சிருக்காங்க. அதனால உங்க லைஃப்ல ஒரு ஆண் உங்ககிட்ட அத பத்தி அதிகமா பேசுறாங்க, அத கேட்கறாங்க, காமிக்க சொல்றாங்க, இல்ல நேர்ல பண்ணணும்னு நெனைக்கிறாங்க அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தா இருந்தாலும் சரி, கல்யாணத்துக்கு முன்னாடி அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி இத பண்ணிட்டீங்கன்னா, அவங்க உங்க லைஃப்ப விட்டு போறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இதனாலேயே இருக்கும். அதனால ட்ரை பண்ணாதீங்க. ஒரு சில ஆண்கள் பெண்களை உடல் உறவுக்கு காதலித்து, அதன் பிறகு அதை எடுத்து வைத்து மிரட்டவும் செய்கிறார்கள். இங்க நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட பணம் இருக்குது அப்டின்னா, உங்கள ஈஸியா ஒரு சில விஷயங்கள் பண்ணி, உங்கள லவ்வுன்னு ஒரு கான்செப்ட்ல கொண்டு வர வச்சு, உங்ககிட்ட அந்த தேவையான ரிலேஷன்ஷிப் பண்ணி, அதன் மூலியமா வீடியோ எடுத்து வச்சு, அந்த ஒரு விஷயத்த வச்சு பிளாக்மெயில் பண்ணவும் செய்றாங்க. அத வச்சு நெறைய பிரச்சனைகளும் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு ரீசனால கல்யாணத்துக்கு முன்னாடி அது உள்ளிட்ட விஷயங்கள நீங்க தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. அப்படி நீங்க முடியாதுன்னு சொல்லும்போது, அவங்க உங்ககிட்ட இருந்து வெளிய போறாங்கனாலும் நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். அத நீங்க இது சிம்பிளா ட்ரிக்ன்னு வச்சுக்கோங்க. இத வந்து நீங்க முடியாதுன்னு சொல்லுங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு வச்சுக்க அவங்களோட உண்மையான அன்பா இல்லையா புரிஞ்சுக்க முடியும். முடியாதுன்னு சொல்லிட்டீங்க அப்படின்ற போது அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, சரி கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்கன்னா, அவங்களுக்கு உண்மையான அன்பு இருக்கு. நீங்க தான் முக்கியம். ஆனா, அது முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் உங்கள பேசுறத அவாய்ட் பண்றது, உங்கள பத்தி தப்பா பேசுறது, அழுகுறது, கஷ்டப்படுறது, இந்த மாரி என்ன நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்கறதுன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பண்றாங்கன்னா, அவங்களுக்கு உங்க மேல அன்பு இல்ல. உங்களோட உடம்புக்காக தான் விரும்புறாங்கன்னு சிம்பிளா தெரிஞ்சுக்க முடியும். ஒரு ஆண் உங்களுடைய உடம்பிற்காக பழகி, அதற்கு நீங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டீர்கள் என்று மறுத்து விட்டீர்கள் என்றால், உடனடியாக உங்களை விட்டு போவதற்கு முயற்சிகள் எடுப்பார்கள். நான் ஆல்ரெடி சொல்ல விஷயம் தான். நீங்க மாட்டேன், இத பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, முடியாது, மாட்டேன்னு சொல்லிட்டு அதுலருந்து வெளிய வரும்போது, அவங்க அந்த இடத்துல மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, "உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு நெனைக்கிறியா?" அப்படின்ற ஒரு விஷயத்த வைப்பாங்க. அதுக்கப்புறம் உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லன்னு சொல்லிட்டு கிரையிங், கோவப்படுற போன்ற விஷயங்கள் முன் வரும். அழுறது, கோவப்படுறதுன்னு வரும்போது, நீங்க என்ன நெனைப்பீங்க? சரி நம்ம தான் நம்புற லவ் பண்றவன் தானே அப்படின்ட்டு ஒரு சில பெண்கள் மனதில பார்த்தீங்கன்னா எண்ணங்கள் வரும். இப்படி வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுருவீங்க. பட் அந்த இடத்துல நீங்க விடக்கூடாது. ஒருத்தன் ஆண் இதுக்காக அழுறானாலே, நீங்க அந்த இடத்துல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அதுதான் உங்களுக்கு தேவைன்னு. ஆனா நெறைய பேர் அந்த இடத்துல அத புரிஞ்சுக்காம, இவங்க அழுறாங்களே அப்படின்னு கஷ்டப்படுறாங்களேன்ட்டு அந்த ஒரு மென்டாலிட்டிக்கு போயிறாங்க. இப்படி ஒரு விஷயம் நடக்குது. இதுக்கப்புறம் உங்க லைஃப்ல இந்த விஷயம் நடக்கவே நடக்காதுன்னு இருக்கும்பொழுது, அவங்க கண்டிப்பா பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடிய ஒரு விஷயம், உங்களோட கேரக்டர் தப்பா பேசுவாங்க. உங்களோட குணத்த பத்தி பேசுவாங்க. அதுக்கப்புறம் நீ எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள விட்டுட்டு போயிருவாங்க. முக்கியமா அதுல சொல்லக்கூடிய விஷயம், உனக்கு தான் என் மேல நம்பிக்கை இல்ல. நம்பிக்கை இருந்தா என் கூட பண்ணியிருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஒரு ரீசன வச்சு அவங்க உங்க லைஃப்ப விட்டு போவாங்க. ஸோ உங்க லைஃப்ல இப்படி ரீசனபிள வச்சு இதுக்காண்டி போறாங்கன்னா, நீங்க அவங்கள தேடி கெஞ்சணும்னு அவசியம் இல்ல. அவங்க உங்க லைஃப்ல வேணும்னு அவசியமே இல்ல. ஏன்னா, இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒருத்தன் உங்க லைஃப்ல இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, ஒண்ணுதான். அதனால இந்த ஒரு லைஃப்ப அப்படியே விட்டுட்டு போறது உங்களுக்கு பெட்டரான லைஃப்பா இருக்கும்.
சப்போஸ் இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே மீறி உங்க லைஃப்ல உங்களுக்கு புடிச்சவங்க கூட ஒரு சில விஷயங்கள் ஆக்சுவலா நடந்துருச்சு, ஆக்சிடென்ட்டா நடந்துருச்சுனாலும் சரி, அவங்க அதுக்கப்புறம் நடந்துக்கிற விஷயம் தான் ஒரு உண்மையான காதல். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவங்க நடந்ததுக்கு அப்புறமும் உங்கள விட்டு போகாம, உங்கள தேடி தேடி வர்றது, உங்க மேல அதிக அன்பு காமிக்கிறது, நீங்க தான் வேணும்னு நிக்கிறது, நீங்களே வேணான்னு சொல்லிட்டு வெளிய போக ட்ரை பண்ணாலும் கூட, அவங்க உங்களே தேடி வராங்கன்னா, அவங்க கிட்ட ஒரு உண்மையான அன்பு இருக்கு. அவங்க கூட நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். உங்க லைஃப் எப்பவுமே சேஃபாவும் இருக்கும். அண்ட் உங்க லைஃப் எப்பவுமே சந்தோஷமாவும் இருக்கும். பட் அது நடக்கல, நடந்துருச்சு அப்படின்றபோது ஒவ்வொரு விஷயமா பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அப்பதான் அந்த அன்பு முடிவடையும். ஏன்னா, இங்க எல்லார் லைஃப்லயுமே ஒரு சில இடத்துல ஆக்ஷன்ல ஒரு சில விஷயங்கள் நடக்க தான் செய்யும். பட் அதுக்கப்புறம் அவங்களோட ஆட்டிட்யூட், அவங்க நடந்துக்கிற விதம் தான் அவங்களோட காதலையும் எல்லாத்தையும் வெளிப்படுத்த வைக்கும். ஸோ உங்க லைஃப்ல நீங்க விரும்பக்கூடியவங்க நடந்ததுக்கு அப்புறம் எப்படி நடந்துக்காங்கன்னு பாருங்க. ஆக்சுவலி இப்படி நடந்ததுக்கு அப்புறமும் அவங்க இப்படிப்பட்ட விஷயங்கள் பண்றாங்க. என் மேல அன்பு நிறைய காமிக்கிறாங்க. என் கூட தான் இருக்காங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா, கண்டிப்பா அவங்ககிட்ட ஒரு உண்மையான அன்பு தான் இருக்கு. அதுல நீங்க அவங்கள சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஸோ கைஸ் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க லைஃப்ல எப்படி நடக்குறாங்க, எப்படி பண்றாங்கன்றத. அதுக்கப்புறம் உங்க லைஃப்ல அவங்க கூட இருக்கணுமா, வேணாமா? அவங்க கூட இத பண்ணலாமா, வேணாமா? அவங்க லைஃப்ல நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா, வேணாமான்ற ஒவ்வொரு விஷயத்தையும் திங்க் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாரி வேற என்ன வீடியோ வரைக்கும் சீ டாட்டா பாய் பாய். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க.